10 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த தயவை நினைத்து ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் பிரத்யட்சமாக நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். தேவ ஜனமே, கடந்த 10 மாதங்களிலும் நம் வீடுகளுக்கு விரோதமாய் அந்த பொல்லாத சத்ருவான பிசாசானவன் எத்தனையோ ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு வந்து நம்மை அழித்து விடலாம், நிர்மூலமாக்கி விடலாம் என்று சொல்லி வியாதிகள், விபத்துக்கள், குடும்பத்தில் போராட்டங்கள், வேலையில்லாத திண்டாட்டங்கள், நஷ்டங்கள், ஒருவருக்கொருவருக்குள்ள உறவுகளை முறித்து சண்டைகளையும் சச்சரங்களையும் அதிகமாய் ஏற்படுத்தி ஜனங்களை நிலைகுலைய பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்தவனாய் தேசங்களையும் பட்டணங்களையும் அவன் அசைத்து கொண்டிருக்கிறதையும், ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறதையும் நம் கண்களுக்கு முன்பாக நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட தருணங்கள் அதிகமாய் வந்தது. நம் நிலை குலைந்து போனோம். என்ன சம்பவிக்குமோ, எப்படி நடக்குமோ, இந்த குறிப்பிட்ட காரியம் இவ்வளவு தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குழப்பத்தின் மத்தியில் பிள்ளைகள் போகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் அங்கலாய்த்த அந்த பல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. நம் தூக்கமில்லாமல் கண்ணீரோடு படுத்த இரவுகள் தான் அதிகமாய் இருந்திருக்கும். ஆனால் ஒன்றை நாம் இணங்கிக் கொள்ளுவோம், நம்மேல் இருக்கிற அந்த ஆவியானுடைய முத்திரை தான். எனக்கு விரோதமாய் இந்த சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கர்த்தரே நின்று யுத்தம் செய்து அவர் என் வீட்டின் மேல், என் குடும்பத்தின் மேல் கொடி ஏற்றுகிறபடியினால் தான் நாம் இன்றைக்கு குடும்பமாய் சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த நாளில் அதை உணரும் போது தேவ ஆவியானவர் நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம் மத்தியில் பலிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, நாமே நமக்காக கொடியேற்ற கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்க போகிறாராம். ஆண்டவர் நமக்காக கொடியேற்றி நம்மை மகிழ பண்ணுகிற அதே வேளையில் தேவ பிள்ளையை நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடுங்கி, கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய முத்திரை என் மேல் இருக்கிறது என்ற நிச்சயத்தை நீங்கள் அதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தினால் நிச்சயமாய் அதே ஆவியானவர் இனி வருகிற காலங்களிலும் சத்துரு எவ்வளவுதான் நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் அவன் வெள்ளம் போல வந்தாலும் அவரே கொடியேற்றுவார். நாமும் கொடியேற்றி ஆண்டவரோடு கூட நாம் மகிழ்கிற நாட்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை நாம் நமக்காக, நம் குடும்பத்துக்காக சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே வருகிற நாட்களில் அவருடைய செட்டையின் கீழாக உங்களை, உங்கள் பிள்ளைகளை மறைத்து ஒழித்து அந்த பொல்லாங்கனுக்கு விரோதமாய் உங்களை தப்புவித்து பாதுகாத்து மகிழ பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.